நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த டெக்னாலஜியை உங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஃப்ரம் யர் டிசைனர்ஸ் டோர்ஸ் டு ராக்கெட் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங். திஸ் டெக்னாலஜி ஹேஸ் எவால்வ் லாட் இன் த இயர்ஸ். அது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா CNC. இந்த வீடியோவில் CNCனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ த டெக்னாலஜி பிஹைண்ட் CNC இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் ado, let's get dive in. This video is sponsored by Lion Circuits. So first, what does the term CNC mean? So first, CNC na enna? CNC stands for Computer Numeric Control. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மிஷினை நம்பர்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ண போகிறோம் த்ரூ அ கம்ப்யூட்டர். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா CNC. நீங்கள் ஹோல் ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா லேத் மிஷின்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மிஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஹியூமன்ஸ் தான் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ CNC பார்த்தீங்கன்னா அதோட எவால்வ்டு வெர்ஷன் தான். ஸோ இங்கே ஹியூமன்ஸ் பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டர் டேட்டாவை ஃபீட் பண்ணி டிஜிட்டலாக அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா CNC மிஷின். CNCயோட வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆக்சஸ் அண்ட் நம்பர்ஸோட கேம்ஸ் தான். இப்போ CNCயோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு கேட் ப்ரோக்ராமில் தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சின்னதாக ஒரு பாக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை பெரிய ராக்கெட் இன்ஜினே பண்ணாலும் சரி, எல்லாமே CNCக்கு இங்கே கேட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கேட்ல உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்கள் பக்காவாக பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைன்லேருந்து நம்மளுக்கு CNC கொடுக்கறதுக்கான G கோட் எடுக்கணும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப். ஸோ G கோட்னா ஒன்றுமே கிடையாது, CNCயோட லாங்குவேஜ். அது நம்ம எப்படி இப்போ தமிழில் பேசிக்கிறோமோ அந்த மாதிரி CNCக்கு புரியிற லாங்குவேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா G கோட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் CNCக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ G கோடை பற்றி லேட்டராக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ G கோடை பற்றி டெப்த்தாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த G கோடை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுக்கணும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மிஷினை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண போகுது. அப்போ மிஷினை மூவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் தேர் வில் பி மோட்டர்ஸ். CNCயில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக ஸ்டெப்பர் மோட்டர்ஸ் இல்லை சர்வோ மோட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஹை ப்ரிசிஷனுக்காக. CNCயில் ஆக்சிஸ் தான் மெயின் பிளேயர் அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்ஸை பொறுத்து அந்த ஆக்சிஸ் நிறைய மாறும். 2D லேசர் என்கிரவரில் பார்த்தீங்க அப்படின்னா 2D, ஸோ X and Y டைமென்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதுவே 3D பிரிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா XYZன்ற 3 ஆக்சிஸ் ப்ளே ஆகும். சில இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5th ஆக்சிஸ் 7th ஆக்சிஸ் கூட போகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த காம்ப்ளிகேஷன், அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அவங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை பொறுத்து அவங்க மல்டிபிள் ஆக்சிஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸ்பான்சர் டைம். உங்களை நான் PCBலாம் எங்கே பண்ணுறேன், PCB மேனுஃபேக்சர் பண்ணுறது அவ்வளோ காஸ்ட்லி அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை திஸ் வீடியோ ஸ்பான்சர் லயன் சர்க்யூட்ஸ். ஸோ லயன் சர்க்யூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் பேஸ்ட் PCB மேனுஃபேக்சர். ஸோ ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷனல் PCBஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா லயன் சர்க்யூட்ஸ் அதை பாஸ்ட் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் லைக் நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் விசிட் lionscircuits.com. நீங்கள் கோட் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிரியேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் கிளிக் இன்ஸ்டன்ட் கோட் உங்களோட கர்பர் ஃபைலை அப்லோட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களோட போர்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாமே வரும். உங்களோட ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கோட் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ 5 PCBஸ்க்கு. ஸோ இந்த ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்க்கு தான். ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் எதெல்லாம் மாற்றுறீங்க, லைக் கலர் மாற்றுறீங்க, இல்லை PCB திக்னஸ் மாற்றுறீங்க அப்படின்னா லேயர் 4 லேயர் போகிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வேரி ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் PCBஸை பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 10 டேஸ்லேயே ரிசீவ் பண்ணிடலாம் ஃபார் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ். நீங்கள் இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ வியூ தி PCB இமேஜ் ஆஃப் யர் கர்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா டூலெட். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தலை. டூலெட் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மிஷின் என்ன பண்ண போகுதுன்றதே டிஃபைன் பண்ணும். இதுவே என்னோட மிஷின் லேசர் என்கிரேவர் CNCயாக இருந்தது. டூலெட் ஒரு லேசர் மாடியூலாக இருக்கும். இதுவே 3D பிரிண்டராக இருந்தால் இங்கே என்னோட நாசல் அசம்பிளி இருக்கும். இதுவே என்னோட இது CNC ரூட்டராக இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிண்டில் அசம்பிளி அங்கே இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் என்ன ஜாப் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து டூலெட் மாறிட்டே இருக்கும். ஒரு மிஷினுக்கு ஒரு டூலெட் தான் இருக்குமான்னு கேட்டால் அது கிடையாது. சில ஹை அண்ட் மிஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மிஷினில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டூலெட்ஸ் ஃபிட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேசர் என்கிரேவர் யூஸ் பண்ணிக்க முடியும், 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணிக்க முடியும், மில்லிங்ஸுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அதேமாரி ஒரு கேண்ட்ரிலே பார்த்தீங்க அப்படின்னா 2 டூலெட்டுமே அட் அ டைமில் டேண்டமில் ஒர்க் பண்ணும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டூலெட்டில் ஒரு டைப். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா CNC மிஷினில் அந்த டூலெட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3D பிரிண்டர் வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் ஒரு CNC தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா X, Y and Z ஆக்சிஸ் இருக்குது. ஸோ அது மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 3 மோட்டர் இருக்குது. இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு மோட்டரும் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்ட்ரூடரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டூலெட். இது பார்த்தீங்கன்னா என்னோட X ஆக்சிஸ் கேண்ட்ரியில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா CNC மிஷின் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, CNC மிஷின் ஏன் தேவை, CNC மிஷின் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா CNC மிஷினை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரம் பேசிக் மெட்டல் என்கிரேவிங், ஜுவல்லரி மேக்கிங், வுட் கார்விங் டு ராக்கெட் இன்ஜின் அசம்பிளி. எங்கெல்லாம் ஹை ப்ரிசிஷன் ரிப்பீட்டபிலிட்டி தேவைப்படுதோ அங்கெல்லாம் CNC மிஷின் இஸ் த மாஸ்டர். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் CNC மிஷின்ஸை பற்றி பார்க்கலாமா? CNC மிஷின்ஸில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா CNC மிஷினை வைடாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப்
மேனுஃபேக்சரிங் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா 3 டைப் வரும். அடிட்டிவ், சப்ட்ராக்டிவ் அண்ட் ஹைப்ரிட். அடிட்டிவ் அண்ட் சப்ட்ராக்டிவ் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க. அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னா ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 3D பிரிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது லேயர் பை லேயர் வந்து மெட்டீரியல் ஆட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்டை வந்து முடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுவே CNC ரூட்டர்ஸ் ஆர் மில்லிங் மிஷின்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங் வரும். உங்களுக்கு ஒரு ஸ்டாக் மெட்டீரியல் இருக்கும். அதில் வந்து மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா CNC மிஷின் ரெண்டாக வந்து ஸ்பிளிட் வந்து பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மில்லிங்க்கு யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை ரூட்டர்ஸாக யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை பிளாஸ்மா கட்டர்ஸ், லேசர் என்கிரேவர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்களா, இதை வச்சும் வந்து கேட்டகரைஸ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஆக்சஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸை வச்சும் பிரிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டைமென்ஷனல் XYZல இருக்கா, இல்லை உங்களுக்கு வந்து ரொட்டேட்டிங் டேபிள் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களோட ஸ்பிண்டில் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து அப் அண்ட் டவுன் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஆக்சிஸ். ஸோ உங்களோட பார்ட்டும் வந்து ரொட்டேஷன் ஆகும், உங்களோட ஹெட்டும் வந்து ரொட்டேஷன் ஆகும். ஸோ இது வந்து மோர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து கொடுக்கும். ஸோ இதை வச்சும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் CNC மிஷின்ஸ் வந்து கேட்டகரைஸ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டூல் சேஞ்ச் கேப்பபிலிட்டிஸ். டூல் சேஞ்ச்னா ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஹெட்டில் இருக்க டூல் ஹெட்டை வந்து நிறைய வந்து மாற்றுவாங்க. உங்களுக்கு இப்போ டவுட் வந்து வந்திருக்கணும், ஏன் மிஷின்ஸ் வந்து டூல் ஹெட்டை வந்து மாற்றுறாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா டோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாமி படம் அதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டூல் பார்ட்ஸ் வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மில்லிங் பிட்டை போட்டுட்டு ரஃப் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ரஃப் பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக் மெட்டீரியல் ஃபாஸ்ட்டாக வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுவாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீடைல் பாஸ் வந்து ரன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனர் மில்லிங் பிட்டை போட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுப்பாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிட்ஸை சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் இங்கே வந்து டூல் சேஞ்ச் வந்து டிஃபைன் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சா இல்லை மேனுவல் டூல் சேஞ்சானு. மேனுவல் டூல் சேஞ்சுனா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து பிட்டை வந்து ஈச் டைம் வந்து மேனுவலாக வந்து ஸ்வாப் வந்து பண்ணோம். ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் வந்து லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஷினுக்கு வந்து தெரியும் எந்த டூல் எங்கே இருக்குன்னு. நீங்கள் கேடில் வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரஃப் பாஸ் முடிஞ்சதுமே அந்த டூலை விட்டுட்டு அடுத்து என்ன டூல் எடுக்கணும் அதை பிக் பண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஜாப் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்ச், மேனுவல் டூல் சேஞ்ச். இப்போ அந்த G கோட் ஃபைல் சொன்னால அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3D பிரிண்டரோட ஒரு G கோட் வந்து ஓப்பன் வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா G கோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிற லாங்குவேஜ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ XYZ நிறையா வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா X53.8 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட X மோட்டர் வந்து 53.8 mm அந்த பொசிஷனுக்கு வந்து போகணும். ஸோ அதுதான் நீங்கள் வந்து டிஃபைன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து Fன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல, இது வந்து ஃபீட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மிஷின் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து டிஃபைன் வந்து பண்ணுவோம். இது 3D பிரிண்டரோட G கோடுன்றதுனால அதுக்கு சம்மந்தப்பட்ட G கோட்ஸ் வந்து இருக்கும். இந்த G கோட் வந்து மிஷின் டு மிஷின் வந்து மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். அந்தந்த மிஷினுக்கு ஏற்ற கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கும். நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு CNC மிஷினை வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஆர்டினோ போர்ட்ஸை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி a good starting point to learn about CNC and G codes. ஸோ அதை பற்றி வேணால் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. பேசிக் மில்லிங் மிஷின்ஸ் அது 2D பிளாட்டர்ஸ் நீங்கள் பண்ணி வந்து கற்றுக்க வந்து முடியும். ஸோ அது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து G code அண்ட் கர்பிள் பற்றின கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. CNC பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். Until then, it's Gopi signing off. Tata, bye bye.